Namaskaram. In your proverb, one of the most important thing you can do on this earth is to let people know they are not alone. Beautiful. ரொம்ப 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 கரெக்ட். நான் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ நான் அவ்வளோ ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம ஒன்றும் கிடையாது. என்னோட 6 பேர் இருக்கா, பிரபஞ்சம் இருக்குது, ஏஞ்சல்ஸ் இருக்கா, பஞ்சபக்ஷி இருக்குது. ஸோ எல்லாரும் நம்மளோட இருக்கா. ஸோ அதனால தான் இட்ஸ் அ பண்டில். இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இன்டர்னலாக நம்ம மைண்டை வச்சு நம்ம எல்லாம் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும்போது கடவுளோட படைப்பு என்ன அழகு பார்த்தீங்களா. எக்ஸ்டர்னலாக ஹி ஹஸ் கிவன் ஆல் இந்த மாதிரி இவாளெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவாளெல்லாம் கொடுத்துருக்கார். இன்டர்னலாக மூளையை கொடுத்துருக்கார், நம்மளோட சிஸ்டத்தை கொடுத்துருக்கார். எப்படி ஒரு படைச்சிருக்கார் பாருங்களேன். ஸோ யூ ஆர் நாட் அலோன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எதுவுமே தனியாக இயங்காது. இப்போது ஒரு தண்ணி கொதிக்க வைக்கணும் அப்படின்னாலும் பாத்திரம் வேணும், அடுப்பு வேணும், தண்ணி வேணும், அதுக்கு நெருப்பு வேணும். ஸோ இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது. ஸோ தண்ணி சுடு தண்ணி வேணும் அப்படின்னா உடனே வந்துடாது. ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் காம்பினேஷன். ஒரு சாம்பார் அப்படின்னா எத்தனை ஐட்டம்ஸ் சேர்ந்து அது சாம்பாராக வருது. ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். அதே மாதிரி தான் நம்மளும் ஆஸ் எ ஹியூமன் தனியாக இப்போ நான் அப்படின்னு நான் எடுத்துட்டா கூட ஐ ஆம் நாட் அலோன். எனக்குன்னு ஒரு ஏஞ்சல் இருக்கா, எனக்குன்னு ஒரு பஞ்சபக்ஷி இருக்குது, எனக்குன்னு என்னோட பஞ்சபூதங்கள் இருக்கா. ஸோ அத்தனை பேர் என் கூட இருக்கா. அதை நல்லா நீங்கள் உணரணுங்க. அதை நீங்கள் உணரணுமானா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரேக்கி கற்றுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் பேச வேண்டிய நெசசிட்டியே இருக்காது. ஏன்னா பிகாஸ் ஒவ்வொருத்தரும் யூ வில் பி ஃபீலிங் இட், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நான் இன்னொருத்தர் உங்கள்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தே ஆர் தேர் லைவாக இருக்கா. எங்கேயாவது நீங்கள் வெளியில் போனோமானாலும் ஏஞ்சல்ஸ் கூட வருவா. எப்படி வருவா அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் மூலமாக தே வில் சிம்பாலிக்காக நம்மளை காமிச்சிட்டு போவா. அதெல்லாம் ஒன்ஸ் யூ நோ த சப்ஜெக்ட் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு நோ. இப்போது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் தெரிஞ்சவாழ்கிட்டலாம் நான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பற்றி நான் பேச முடியும். சும்மா கோபால் அது C++ அப்படி இப்படின்னு நான் ஜென்ரலாக ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தோன்னா தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தர் லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் அந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ். பக்ஷி பேசுகிறது எனக்கு புரியும் அப்படின்னா பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டடீட், ஐ ஹவ் அண்டர்கான், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் சர்டன் திங்ஸ் கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்ட். மேஜர் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா இந்த ப்ராவர்பை சொன்ன மாதிரி நம்ம அலோன் கிடையாது. முதல்ல எனக்கு தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது, நான் தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்கோ. வாட் எவர் இட் இஸ் அ ட்ராமா பை காட். அந்த சமயத்தில் அதே சமயத்தில் நம்ம ஃபெய்த்து மட்டும் விடவே கூடாது. நம்ம எப்பவும் 365 days 24/7 ஃபெய்த் இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஹர்டல்ஸ் வந்தாலும் தட் கேன் பி ஹேண்டில்ட். சீரியஸாங்க. அண்ட் இது எல்லாமே காம்பினேஷன்ஸ். இப்போ நான் ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வெளியே நான் ஹீலிங் பண்ணுறது ஐ ஆம் நாட் டூயிங் அலோன். ஐ ஆம் வித் தி ஹெல்ப் ஆஃப் யூனிவர்ஸ், with the help of Almighty, with the help of angels. அத்தனை பேர் காம்பினேஷனையும் போட்டு தானே ஐ எம் மேக்கிங் ஹீலிங். அந்த ஹீலிங் பண்ணும்போது என்ன ஆகுது, அவளுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது. நிஜமாக என்னோடய ஹீலிங்கில் பார்த்தேன்னா நோ மெடிக்கேஷன், நோ மெடிசின்ஸே கிடையாது. எல்லாமே செல்ஃப். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கராஸ் எல்லாத்தையுமே ஐ வில் மேக் இட் லைவ். ஸோ உங்களோட சக்கராஸ்லாம் ப்ராப்பராக ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், ஒன்று கிளாக் வைஸ், எது கரெக்டாக ஓடணுமோ அந்த மாதிரி கரெக்டாக ஓடித்து அப்படின்னா ஆல் இஸ் வெல் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் பாயிண்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தனி கிடையாது. கடவுள் அத்தனை பேரையும் நம்மளோட கூட்டி அனுப்பிச்சிருக்காருங்க, நல்லா அனுப்பிச்சிருக்காரு. அந்த க்ரியேஷனை யூ ஹாவ் டு ஜஸ்ட் அட்மையர் பண்ணி நீங்கள் பார்த்தேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எப்படிலாம் படைச்சிருக்கார் பாரு அப்படின்னு நிஜமாகவே சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணோன்னா பேப்பரில் போட்டு இன்டர்வியூ எடுத்து எல்லாம் பண்ணுறோமே. நம்ம அத்தனை பேர் இவ்வளோ இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு, அவரை யார் இன்டர்வியூ பண்ணுறா? ஸோ இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். சுப்ரீம் பவர் இஸ் ஆல் வித் அஸ்.
நம்ம தனி கிடையாது. மெயின் நம்ம உணர வேண்டியது நம்மளோட எப்பவும் எந்நேரமும் சுப்ரீம் பவர் இஸ் வித் அஸ். தேங்க்யூ.